வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ இருக்கிற டெக் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் நல்ல அப்டேட்டோட வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக ChatGPT அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இந்த உலகத்தையே திருப்பி போட்டுடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவாக ChatGPT அப்படின்ற சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஆனால் ஆல்ரெடி ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, அதை பற்றி யாருக்கும் மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கண்டுபிடிச்ச ஒரு ஆப்பு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பீப்புள் சோஷியல் மீடியாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பீப்புளை பற்றி ஆல்ரெடி நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வந்திருக்கலாம். ஓகே, பீப்புள் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் மீடியா ஆப், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தயாரிச்ச ஆப். இதில் வந்து நவ் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து நவ் ஃபியூச்சரில் வந்து அதாவது சிங்கிள் கிளிக்கில் ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமராவை யூஸ் பண்ணி உங்களால் செல்ஃபி எடுத்துக்க முடியும். ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட ஆரம்பிச்சிடுறேன். இப்போ ஒரு விஜய் சாராக இருக்கட்டும், இப்போ ஒரு செலிபிரிட்டியாக இருக்குங்க, இல்லை விஜய் சாரை ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நெய்வேலி போனாங்க. சரி, நெய்வேலி போன இடத்துல அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டாங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து சரி ஃபேன்ஸ் வந்துட்டாங்க, இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற வகையில் நம்ம ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம ட்விட்டரில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேனில் ஏறி அந்த இடத்துல கவர் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் ஸோ போயிட்டு ஒரு பெரிய ஸ்பேஸில் வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணாங்க. ஸோ இப்போ கவர் பண்ணுற இடத்துல வந்து இப்போ இதே நவ் ஃபியூச்சராக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரும், பேக் கேமராவில் அவங்களோட ஆடியன்ஸையும் வச்சு சிங்கிள் டயத்தில் அப்படியே கிளிக் பண்ணி ஒரு கேப்சர் மொமெண்ட்டாக இது பண்ணி நான் வித் யுவர் லொக்கேஷனோட நீங்கள் போஸ்ட் போடலாம். அதை வந்து அவங்க அதர் சோஷியல் மீடியாலையும் ப்ரோமோட் பண்ணலாம். இது ஒரு பெனிஃபிட். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க. இப்போ ஃபோட்டோகிராஃபர் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு அனிமல்ஸாக இருக்கட்டும், அதை வந்து ஃபோட்டோ தான் எடுப்பாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ எடுக்கிறது மூலிமா என்னது, நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் பெரும்பாலும் நல்ல ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க, ஆனால் அது அவங்க எடுத்த ஃபோட்டோனே தெரியாது. இப்போ இந்த நவ் ஃபியூச்சரை யூஸ் பண்ணி இப்போ ஒரு குருவி இருக்குது, இல்லை ஒரு 2 பேரட் இருக்குது, நல்ல அழகான சீனாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த நவ் ஃபியூச்சரை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் நீங்களும் பேக் கேமராவில் அந்த பேரட்டையும் வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன். இப்போ ட்ராவல் போகிறீங்க, இப்போ ஒரு பாரிஸுக்கு போகிறீங்க. பாரிஸ் போகிற இடத்துல யாரோ இப்போ நீங்கள் தனியாக வந்து இருக்கீங்க, இந்த இடத்துல ஒரு நல்ல எடுக்கலாம், இப்போ ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னே வச்சிங்களேன், நல்ல ஸ்பாட்டாக இருக்குது, இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நம்ம ஆனால் நிற்கணும்னு ஆசைப்பட்றோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு முழிப்பீங்க கண்டிப்பாக. அப்போ வந்து இந்த நவ் ஃபியூச்சரை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவில் நீங்களும் பேக் கேமராவில் அந்த ஸ்பாட்டையும் வச்சு மொமெண்ட்டை கேப்சர் பண்ணி பாரிஸ் அப்படின்னு போட்டு மாஸ் காட்டலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ் பண்ணால் இந்த நவ் ஃபியூச்சர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. PEPUL, மக்கள் கிடையாது, மக்கள் பீப்புள் கிடையாது, PEPUL, பீப்புள் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை iOS ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்ததுக்கப்புறம் நவ் ஃபீடு ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹோம் பேஜில் வர ஆரம்பிச்சு ஆல்ரெடி வந்து இதை மாதிரியே வந்து நான் சொன்ன ஆங்கிள்லாம் நிறைய பேர் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எப்படி போஸ்ட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைடில் வந்து க்ரீன் கலர் ஒரு பட்டன் இருக்கும், ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதாவது செகண்ட்ஸ் கேட்கும், எத்தனை செகண்ட்ஸ் வந்து நீ ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதில் இருக்கிற செகண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கங்க. ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போய்ட்டு எந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்னு எந்த இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராவில் வேறு யாராச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டோ இல்லை உங்களுக்கு தேவைப்படுற பிளேஸோ நீங்கள் வச்சுட்டு அதை கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் போட்டுடலாம். போஸ்ட் போட்டு அதுலேயும் வந்துக்கலாம். அப்புறம் அதை வந்து ஷேர் பண்ணணும், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணணும், இல்லை ட்விட்டரில் ஷேர் பண்ணணும், அப்படி உங்களுக்கு வேறு இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Bye.